ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு தாங்க. நாட்டுக்கோழி சிக்கன் குழம்புங்க. நான் நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வறுத்து வச்சுக்கிறேங்க. அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், பட்டை சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி அரிஞ்சு போட்டுங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளுமே, ஒரு டீஸ்பூன் பட்டை சோம்பு ரெண்டு சேர்த்திருக்கேங்க. இது கூடவே ஒரு மூடி தேங்காய் தூள் எடுத்து வச்சுக்கிறேங்க, அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் கடலையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இது கூட ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு நான் அரைச்சி பொடி வச்சுருக்கேங்க, அதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் உள்ளே போட்டு ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க, பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இட்லிக்கு தேவையானது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு படி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேங்க. இந்த கார்த்திகை தீப விளக்கில் ஒரு விளக்களவுக்கு நான் வெந்தயமும் ஜவ்வரிசியும் உள்ளே ஆட் பண்ணி ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேங்க. நான் நைட்டே அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு, சூப்பராக புளிச்சு வந்திருக்குங்க. அதையே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் உள்ளே ஆட்டுற போதே உப்பும் உள்ளே ஆட் பண்ணுங்க. சோடாப்பெல்லாம் எதுவும் நான் உள்ளே ஆட் பண்ணலைங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்க. நல்லா இதே நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டேங்க. நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா மையம் அரைச்சிருச்சுங்க. இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வந்துட்டுங்க. நம்ம இப்போ இட்லி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. நான் இப்படி ஒரு கருவேப்பிலை குச்சி எடுத்து ஊற்றி பார்த்துக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒட்டாது வந்திருக்கு. இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக இருக்குதுங்க பாருங்கள், பஞ்சாட்டம் வந்துருச்சு. இப்போ நான் குக்கர் வச்சுக்கிறேன். அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி கடுகு, பட்டை, சோம்பு போட்டுக்கிறேங்க. உள்ள கருவேப்பிலை ஒரு கொத்துமு, 2 வரமிளகாய். இது கூடவே நம்ம நாட்டுக்கோழியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம், கறியை. இது கூடவே தேவையான உப்புமே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் குக்கர் மூடி மேலே வச்சு மூடி வச்சுருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நான் இடையில கிளறி விட்டேன். இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா அடி பிடிக்காது. இது கூட நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டுங்க. சிக்கன் மசாலா நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, அதே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடி பிடிச்சிருங்க, நல்லா கிளறி கொடுக்கணும். இனி கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. நீ மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுக்கலாம். 3-4 விடலாங்க, கறி நல்லா வேகும். பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நம்ம இப்போ இட்லி கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.